Christmas. ஸோ ஹலோ திஸ் இஸ் விக்கி. கிறிஸ்மஸ் அது மாதிரி ஏதாவது சர்ச்சுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்னையிலே ரொம்ப பழமையான பல இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரிகளை ஒழிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட். மலை ஏறிடலான்னு ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக மலை ஏறிட்டோம். இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இருந்த இந்தியா அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸோட ஆட்சி காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் பே ஆஃப் பெங்காலில் போர்ச்சுகீஸோட மாலுமிகள் பயணிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வழிகாட்டியாக இந்த இடம் கலங்கரை விளக்கமாக தான் இருந்திருக்குது. போர்ச்சுகீஸ் மாலுமிகள் இங்கே வந்து ஜீசஸை ப்ரே பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடமா தான் இது இருந்திருக்குது. அப்போ இது வெறும் சின்ன ஒரு ஹாலாக தான் இருந்திருக்கு. இந்தியாவில் காலடி எடுத்து வச்ச முதல் போர்ச்சுகீஸ் யாருன்னு தெரியுமா? வாஸ்கோ ட காமா. 1498 இந்தியாவில் முதல்ல காலடி வச்ச ஒரு போர்ச்சுகீஸ், ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ்னால் அவர் தான். அவர் ஃபஸ்ட்டு வந்து இறங்கின இடம் கேரளா கேலிக்கட். அதுக்கப்புறம் 1505 to 1960 வரைக்கும் இந்தியாவை போர்ச்சுகீஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துக்கு கீழே வந்த இந்தியா 1893 ஒரு சின்ன ஹாலாக இருந்த இந்த இடத்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் ஒரு சர்ச்சாக ரீபில்டு பண்ணாங்க. இந்தியாவில் முதல்ல போட்ட ஒரு தார் ரோடு எதுவும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண இங்கிலீஷ் பீப்புள்ஸ் தன்னோட கார்களை பயணிக்க வசதியாக இருக்கணும்னு சென்னை கோட்டையிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் வரைக்கும் ஒரு தார் ரோடு போட்டாங்க. அந்த ரோடோட பேர் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மவுண்ட் ரோடு. இந்தியாவிலே முதல்ல போட்ட ஒரு தார் சாலைனா அது மவுண்ட் ரோடு தான். இந்த ஸ்டைல் ஆஃப் சர்ச்சை கோத்திக் ஸ்டைல் ஆஃப் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இருக்கிற இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சர்ச்சை கோத்திக் ஸ்டைல் ஆஃப் சர்ச்சு தான். உலகத்திலே ஜீசஸோட 12 சீடர்களில் 3 சீடர்களோட கல்லறைகள் இருக்கிற இடத்துல தான் சர்ச் இருக்குது. ரோம், ஸ்பெயின் அண்டு 3ஆவதாக இந்தியாவில் சென்னையில் இருக்கிற இந்த சென்ட் தாமஸ் சர்ச்சு தான். வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான சர்ச் இது. இந்த சர்ச் மலையோட டாப்பில் இருக்கிறதுனால மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் சன்செட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். ஏர்போர்ட்டோட வியூ இங்கேருந்து கிளியராக தெரியும். ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்காக ரொம்ப கிளியராக நம்ம பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்த நேரம் வின்டர் டைம்ன்றதுனால மொத்த சென்னையை பனியால் மூடி இருக்குது. ஸோ எதுவும் கிளியராக தெரியல. சம்மர் டைமில் கிளியர் வியூவில் இந்த மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டோட்டல் சென்னை வியூவும் உங்களுக்கு கிடைக்கும், சீயோட வியூவும் உங்களுக்கு கிடைக்கும். இது 175 வருஷம் பழமையான ஆலமரம்.
செயின்ட் தாமஸ் ஜீசஸோட 12 சீடர்களில் ஒருத்தர் தான் இந்த செயின்ட் தாமஸ். ஜீசஸோட மறைவுக்கு பிறகு கிபி 52ஆம் ஆண்டு அவரோட 12 சீடர்கள் உலகம் முழுக்க பயணித்து கிறிஸ்துவ மத போதனைகளும் ஜீசஸோட புகழையும் பரவ செஞ்சாங்க. அதில் இந்தியாவுக்கு வந்தவர் தான் செயின்ட் தாமஸ். அவர் முதல்ல வந்தது கேரளாவுக்கு. அங்கே கிறிஸ்துவ மத போதனைகளும் ஜீசஸோட புகழையும் பரவ செஞ்சார். பிடிக்காத சில பேர் அவரை கேரளாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இப்போ சென்னையில் இருக்கிற செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தான் அன்னைக்கு தஞ்சமடைய வந்திருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறமும் கிறிஸ்துவ போதனைகளையும் ஜீசஸோட புகழையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார். இங்கேயும் அவர் பிடிக்காத சில பேர் அவரை ஒரு நாள் ஜீசஸை நோக்கி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவருக்கு மட்டும்தான் இந்த முடிவானா? இல்லை, ஜீசஸோட 12 சீடர்களோட முடிவுகளும் கொலையால் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சீடர்களில் ஒருத்தர் செயின்ட் ஜான், அவரை மட்டும் ஜீசஸ் காப்பாற்றினார் என்றும் அதன் பிறகு செயின்ட் ஜான் மட்டுமே இயற்கை மரணம் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த செயின்ட் தாமஸ் சர்ச் ஹோம்லெஸ் ஜீசஸ் ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்கிற செயின்ட் தாமஸ் கால்வரி 12 சீடர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்கன்ற ஃபோட்டோவும் செயின்ட் தாமஸ் இறந்த செயின்ட் தாமஸ் உடல் உருவ சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. செயின்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் ஜீசஸ் சீடர்கள் அப்படின்னு இருக்கிற இந்த இடத்துல ஒருத்தர் சிலை மட்டும் தனிச்சு இருக்கு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் வில்லியம். இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஃபைனலாக சர்ச்சுக்குள்ளே போயிட்டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் கொல்லப்படும் நேரத்தில் அவரோட ரத்தம் பிரித்து வழிந்த ஜீசஸோட சிலுவையை பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே வீடியோ நாட் அலவுட், ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியல. உள்ள 12 சீடர்களோட எலும்பு துண்டுகள் சிறு சிறு துண்டுகளாக இங்கே சேமித்து வச்சுருக்காங்க. ஜீசஸோட ஒரு சின்ன எலும்பு துண்டுகளும் இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. வின்டர் டைமில் இந்த இடமே ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கிற ஃபீலே இருக்காது. ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வின்டர் முடிகிறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே நல்லா சுற்றிட்டோம், செம்ம டயர்ட். அதனால் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த போர்டை பாருங்களா, இதை பார்த்தா வடிவேல் கேன்டீன் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் வரும்போது படி வழியாக வரலை, அதனால் இறங்கும் போது படி வழியாக இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வரும்போது ஏறும்போதோ இல்லை இறங்கும் போது ஒரு தடவையாவது படி வழியாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த படி வழியாக போகும்போது உங்களுக்கு ஒரு செம வைப் கிடைக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க்யூ.